திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் மரணம் பூதாகரமாகியுள்ள நிலையில் விசாரணை என்ற பெயரில் போலீசார் அத்துமீறி வருகிறார்களா என்ற கேள்விக்கு பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். விசாரணை என்ற பெயரில் கொலை செய்து தமிழக காவல்துறை வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். மக்களுக்கான ஆட்சி என்று வடகொரியா ஆட்சி போல தமிழக காவல்துறை செயல்படுகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையே வேலியே பயிரை மேய்வது போல பொதுமக்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது கூலி ஆட்களை போன்று காவல்துறை செயல்படுகிறது. இதற்கு ஒரு துறையும் இதுக்கு ஒரு முதலமைச்சரும் தமிழகத்திலே தேவையில்லை என்பது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து. காவல் நிலையத்துக்கு விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டவர் திடீரென மரணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தால் சமீப காலமாக காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து போகக்கூடிய நபர்கள் குற்றவாளியா இல்லை என்று விசாரணைக்கு முன்பாகவே உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரிக்கிறது. இப்போ காவல் நிலையத்தில் பார்த்தால் உடல்கூறு ஆய்வுக்கு பிறகு 5 காவலர்களை இன்று காவல்துறை கைது செய்திருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற காவல்துறைக்கு முக்கியமாக காவல்துறை பணிக்கு வருகிற போது இவர்களுக்கு முழுமையான ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் திரும்புவனத்தில் ஒரு கோயில் ஊழியரை உண்மையிலே பயங்கரமான முறையில் அடித்து கொண்டிருக்குது காவல்துறை. காவல்துறைக்கு தலைமை தாங்குகின்ற தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சாதாரண நகை பிரச்சனைக்காக இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அழைத்து கொண்டு சென்று பல இடங்களில் மொத்தம் அவருக்கு 18 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவரை அடித்து கொண்டிருக்காங்க. கடைசியாக இரும்பு கம்பியிலையும் அடிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இது நாடா இல்லை பாசிச நாடா, ரவுடி ராஜ்ஜி நடக்குதா தமிழ்நாட்டில் என்னன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் அதிகமான லாக்கப் டெத்தில் இருக்குது. நம்ம காவல்துறைக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னாலே பயமாக இருக்குது. ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல பார்க்குற பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி காவல்துறையும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. ஒரு காவல்துறைக்கே பொதுமக்கள் போகிறக்கே பயந்துக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு விசாரணைங்கிற பேரில் அவர் அஜித்குமார் இன்றைக்கி ஒரு திருட்டே பண்ணியிருந்தாலும், ஒரு திருட்டே நடந்திருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு அவரை தாக்கி ஒரு கொல்ற அளவுக்கு இந்த காவல்துறை போகுமா அப்படிங்கிறது பயமாக இருக்குது. நமக்கு எல்லாருமே காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை, காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது நண்பன் மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த மாதிரியெல்லாம் அடித்து கொள்வது மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்கு விரோதமானது. இந்த மாதிரி ஒரு சின்ன கேஸுக்கே இவ்வளவு ஹார்ஷா, அவர் ஒன்றும் தீவிரவாதியோ எதுவும் இல்லை, திருடாக இருந்தாலும் அதை விசாரித்து முறைப்படி அவரை அந்த இதுக்கு ரெக்கவரி பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷனோ அந்த மாதிரி எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடித்து ஒரு மரணம் ஆகிற அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு போலீஸை போய் நம்ம ஒரு சின்ன இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுன்னாலே பொதுமக்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. என்ன விஷயம்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்தை தேடி தான் போகிறோம். ஆனால் இந்த காவல் நிலையத்தில் நம்ம என்ன ஏதுன்னு கரெக்டாக கூட விசாரிக்காமல் அங்கே அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கங்கிறது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருதுங்கண்ணா. காவலர்கள் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு சின்ன பிரச்சனைனா நேராக காவல் நிலையத்துக்கு போகிறோம், அவங்கள பார்க்குறோம், அவங்ககிட்ட தான் கேட்குறோம், அவங்கள நம்பி தான் நம்ம பொதுமக்கள் அவங்ககிட்ட போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருதுங்கண்ணா. தமிழகம் முழுவதிலும் உள்ள சிறப்பு காவல் படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால்